ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் புலாவை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் ரெசிபிக்கு நான் குடமிளகாயை 3 கலரில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் அவைலபிள் இருக்கோ அந்த குடமிளகாயை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிக்சர் ஜாரில் துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், பூண்டு பல் 5, இஞ்சி 1 துண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுருங்க. அடுத்து குக்கரில் நெய் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஈல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகாயை சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மசாலா பவுடர்களாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக புதினா சேர்த்து கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை தேங்காய் விதை சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி 1 எடுத்து அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பன்னீரை எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 30 நிமிஷம் ஊற வச்சு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து குக்கரை மூடிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மட்டும் விடுங்க. விசில் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. திறந்து பார்க்கலாம். குடமிளகாய் பன்னீர் புலாவ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. முந்திரி பருப்பு இருந்தால் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கங்க. இந்த பன்னீர் புலாவ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.